Good evening friends. நம்ம states of matter chapterல gas class பத்தி பார்த்தோம். Last classல ideal gas equation பத்தி பார்த்தோம். இப்போ gas lawsல எதெல்லாம் gas laws பார்த்தோம்? Boyle's law, Charles law, Gay-Lussac's law and Avogadro's law. இன்னைக்கு நம்ம Dalton's law of partial pressure பத்தி பார்ப்போம். partial pressure என்ன? இப்போ ஒரு கண்டெய்னர்ல mixture of gases இருக்கு. இந்த mixture of gasesல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு pressure இருக்கும். அப்ப அந்த pressure தான் நம்ம என்ன சொல்றோம்னா partial pressure. For example, இப்போ நம்ம வீட்ல எல்லாம் குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய LPG னா full form liquefied petroleum gas. அப்ப அதுல இருக்கக்கூடிய கேஸ் எதெல்லாம் இருக்குன்னா propane, butane. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோப்பேன் எடுக்கிறோம். இந்த கண்டெய்னர்ல ப்ரோப்பேன் மட்டும் இருக்கு. இந்த ப்ரோப்பேனை வந்து நம்ம P1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கண்டெய்னர்ல வந்து நமக்கு பியூட்டேன் இத வந்து P2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ப்ரோப்பேனும் பியூட்டேனும் சேர்ந்ததுதான் நமக்கு என்னன்னா எல்பிஜில குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கேஸ். இப்போ அந்த சிலிண்டர்ல பியூட்டேன் பிளஸ் ப்ரோப்பேன். அப்ப இதுல வந்து எப்படி சொல்லுவோம்? P1 இருக்கு, P2 இருக்கு. அப்ப இதுதான் வந்து இந்த கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய கேஸோட total pressure. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல ப்ரோப்பேனோட பிரஷர் மட்டும் தான் இருக்கும். செகண்ட் கண்டெய்னர்ல பியூட்டேனோட பிரஷர் மட்டும் தான் இருக்கும். ஆனா இந்த கேஸ் எல்பிஜில வந்து பார்த்தோம்னா நமக்கு ப்ரோப்பேனோடதே இருக்கு, பியூட்டேனோடதே இருக்கு. அப்ப நம்ம அந்த P total equal to P1 plus P2. ஏன்னா ரெண்டு கேஸுமே இருக்கு. அதனால வந்து ஒன்னோடத மட்டும் நம்ம இண்டிவிஜுவல் partial pressure of P1 and partial pressure of P2. வந்து இந்த கண்டெய்னர்ல ப்ரோப்பேனும் பியூட்டேனும் எடுத்துருக்கேன். இது ரெண்டுமே நான் ரியாக்டிவ் கேஸ். அப்படின்னா ப்ரோப்பேனும் பியூட்டேனும் ஒண்ணுக்கு ரியாக்ட் ஆகாது. இந்த மாதிரி ரெண்டு இல்ல அதுக்கு மேலேயோ உள்ள நான் ரியாக்டிவ் கேஸஸ் வந்து நம்ம ஒரு கண்டெய்னர்ல எடுக்கும்போது அதோட டோட்டல் பிரஷர் வந்து sum of the partial pressures of individual gas. sum of the partial pressures of individual gas அந்த கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேஸஸோட பிரஷரோட சம்மா இருக்கும். ஒவ்வொரு கேஸஸோட பிரஷர் தான் நம்ம என்ன சொல்லணும் பார்ஷியல் பிரஷர். ஏன்னா அது ஒரு அந்த டோட்டல்ல அது கொஞ்சம் பிரஷர்ல இருக்கும். அதனால பார்ஷியல் பிரஷர். ஸோ இந்த லாயை வந்து சொன்னவர் யாருன்னா ஜான் டால்டன். அதனாலதான் இந்த லாய்க்கு பேர் வந்து ஜான் டால்டன் லா ஆஃப் partial pressure. Dalton's law of partial pressure was formulated by the scientist John Dalton in 1801. According to Dalton, at constant temperature and pressure, the total pressure exerted by the gases of two or more non-reactive gases, which is equal to the sum of the partial pressure of individual gases. நம்ம இங்க வந்து ரெண்டு கேஸ் எடுத்துக்கோம், பியூட்டேனும் ப்ரோப்பேனும். இப்போ two or more non-reactive gases அப்படின்னு சொல்லுவோம். அப்போ P total equal to P1 plus P2 plus P3 plus etc. போயிட்டே இருக்கு. நம்ம எவ்வளவு gases எடுக்கிறோமோ அவ்வளவு gases. So P total equal to sum of the total pressure exerted by the gas. Total na total pressure exerted by the mixture of gases. So P total na total pressure exerted by the mixture of gases. எவ்வளவு mixture of gases இருக்கோ அதோட total pressure தான் நம்ம P total அப்படின்னு சொல்லுவோம். P1 equal to partial pressure of gas 1. partial pressure of gas 1 and the gas 1 oda pressure தான் வந்து partial pressure of gas 1.
P2 is partial pressure of gas 2. Then P3 is partial pressure of gas 3. So, Dalton என்ன சொல்றாருன்னா at constant temperature and volume, the total pressure exerted by the mixture of gases, that is 2 or more non-reactive gas, which is equal to the sum of the partial pressure of individual gases. So, P total equal to P1 plus P2 plus P3. இங்க நம்ம 3 gas எடுத்துக்கிறனால P1 plus P2 plus P3. What is ideal gas equation? PV equal to nRT. கண்டெய்னர்ல 3 கேஸ் இருக்கு. இந்த 3 கேஸும் at constant temperature and volumeல இருக்கு. இப்போ அதோட pressure, partial pressure எப்படி இருக்கும்னா P1. P1 equal to, இப்போ pressureனா இதுல இருந்து நம்ம pressure கண்டுபிடிக்கணும், nRT dividing by V. So P1 equal to N1 into RT by V. R வந்து universal gas constant, T வந்து temperature volume constant னு சொல்லிருக்கோம். Partial pressure of gas 1. So P1 equal to N1 to RT by V1. N1 னா ஏன் எடுக்கிறோம்னா இப்போ ஒரு கேஸ்னா அதோட number of moles தான் இருக்கும். So இது வந்து equation 1. Next, partial pressure of gas 2. N2 into RT dividing by V. This is equation number 2, and P3 is N3 RT dividing by V. Equation number 3. Dalton's law படி நம்ம என்ன சொன்னோம்? At constant temperature and volume, the total pressure exerted by the gases of 2 or more non-reactive gases, which is equal to the sum of the partial pressure of individual gas. So P total equal to P1 plus P2 plus P3. அப்ப என்ன பண்ணணும்? மூணையுமே நம்ம ஆட் பண்ணணும். PT equal to N1 RT dividing by V plus P2 value N2 RT by V plus N3 RT by V. இது இப்போ இந்த மூணுலயுமே RT by V வந்து நமக்கு காமனா இருக்கு. So PT equal to RT by V. காமனா இருக்கிறத வந்து வெளியில எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா என்னெல்லாம் இருக்குன்னா N1 plus N2 plus N3. இதுதான் வந்து total pressure of mixture of gases, that is PT equal to RT by V into N1 plus N2 plus N3. இது வந்து equation 4. இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு equationையும் PT கொண்டு divide பண்ணணும். So equation 1 is dividing by PT. P1 dividing by PT. P1 ஓட வேல்யூ என்னது? N1 RT by V dividing by PT ஓட வேல்யூ RT by V into N1 plus N2 plus N3. இப்போ நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் RT by V RT by V வந்து இருக்கு. அதனால அது ரெண்டுமே கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்ன வரும்? N1 dividing by N1 plus N2 plus N3. இப்போ P1 by PT equal to N1 by N1 plus N2 plus N3. இப்போ P2 by PT வந்ததுன்னா எப்படி இருக்கும்? N2 by N1 plus N2 plus N3. இப்போ P3 by PT, that is equal to N3 by N1 plus N2 plus N3. இப்போ இந்த N1 by N1 plus N2 plus N3, that is equal to mole fraction of gas 1, that is Chi1. இப்போ இந்த N1 by N1 plus N2 plus N3 equal to Chi1. What is meant by mole fraction? Mole fraction equal to number of moles of component 1 by dividing by total number of components present in the mixture. So mole fraction of second gas, that is Chi2 equal to N2 by N1 plus N2 plus N3. இப்போ ith gas ஓட mole fraction எப்படி இருக்கும்? That is
chi. இப்போ P1 by Pt equal to chi 1. So P2 by Pt equal to chi 2. Pi by Pt equal to chi I. So இது வந்து partial pressure of gas 1. இப்போ partial pressure of ith gas எப்படி calculate பண்றது? Pi equal to chi I into Pt. That is partial pressure of ith gas equal to mole fraction of ith gas into total pressure of mixture of gases. இது வந்து general equation. Pi equal to chi I into Pt. இப்போ total pressure of mixture of gases value நமக்கு தெரியும். Mole fraction of the gas. எந்த கேஸோட partial pressure கண்டுபிடிக்கணுமோ அந்த கேஸோட mole fraction நம்ம calculate பண்ணணும். அது இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா partial pressure of individual gas can be easily calculate. இப்போ இவ்வளவு Dalton's law of partial pressure. What is Dalton's law of partial pressure? According to Dalton, at a constant temperature and volume, the total pressure exerted by the mixture of gases, they are two or more non-reactive gases, which is equal to the sum of the partial pressure of individual gas. அதுக்கப்புறமா வந்து நமக்கு individual gas ஓட partial pressure எப்படி calculate பண்ணதுன்னா Pi equal to chi I into P total. Chi I is mole fraction of ith gas. Then Pt is total pressure of mixture of gases. From this we can easily calculate the partial pressure of individual gas. Next வந்து நாம applications of Dalton's law of partial pressure வந்து பார்ப்போம். இப்போ gases ன்னு பார்க்கும்போது அதுல வெறும் gases இருக்காது, water vaporம் சேர்ந்து தான் இருக்கும். அதனால அது வந்து moist air அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ moist airல எதெல்லாம் இருக்கும்னா dry gas plus water vapor. இந்த water vapor இன்னொரு பேர் வந்து aqueous tension. What is meant by aqueous tension? The pressure of water vapor is known as aqueous tension. That is the pressure exerted by the saturated water vapor is known as aqueous tension. So moist airல என்னெல்லாம் இருக்கும்? Pressure of moist air equal to pressure of dry air plus water vapor. When the pressure of water vapor தான் நம்ம இப்போ என்ன சொல்லணும்னா aqueous tension. இப்போ இதுல இருந்து pressure of dry air வந்து calculate பண்ணலாம். இப்போ pressure of dry air equal to pressure of moist air minus pressure of water vapor. இப்போ இது வந்து ஒரு application. இப்போ dry air ஓட pressure வந்து நம்ம moist airல இருந்து calculate பண்ணலாம். இப்போ dry air ஓட pressure வந்து எப்படி calculate பண்ணுது? Pressure of dry air equal to pressure of moist air minus pressure of water vapor. The pressure of water vapor க்கு தான் இன்னொரு பேர் வந்து aqueous tension. Next application னு பார்த்தோம்னா airல என்னெல்லாம் இருக்கு? Air is a mixture of gases. 21% oxygen and 70% nitrogen and other gases. இப்போ நம்ம வந்து high altitudeல மேல போக போக ஏரோட pressure குறையும். ஜெனரலா வந்து ஆக்சிஜனோட pressure வந்து குறையும். அதனால வந்து நமக்கு என்னன்னா breathing problems வரும். மாதிரி breathing problem வர்றதுக்கு பேர் வந்து hypoxia. இப்போ hypoxia வந்துச்சுன்னா திடீர்னு நமக்கு breathing problem வரும். அது வந்து டெத்துக்கே கொண்டு போகும். உடனே வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். ஏன் இது நடக்குதுன்னா டால்டன்ஸ் லா என்ன சொல்றாரு? The total pressure is equal to the sum of the partial pressure of individual gases. இப்போ இந்த mixture of gasesல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேஸோட ப்ரெஷரோட சம் தான் வந்து டோட்டல் ப்ரெஷர். இப்போ ஆக்சிஜனோட ப்ரெஷர் வந்து குறையும் போது டோட்டல் ப்ரெஷரும் குறையும். அப்போ அந்த ப்ரெஷர் குறையிறதுனால தான் நமக்கு வந்து ப்ரீத் பண்ண முடியாமல் ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸு
வருது. அப்போ இது வந்து ஒரு application of Dalton's law of partial pressure. So friends, இந்த வீடியோ செஷன்ல நம்ம Dalton's law of partial pressure பத்தி பார்த்தோம். What is Dalton's law of partial pressure? At a constant temperature and volume, the total pressure exerted by the mixture of gases, that is two or more non-reactive gases, which is equal to the sum of the partial pressure of individual gases. Next வந்து இதுல இருந்து ஒரு கேஸோட இண்டிவிஜுவல் கேஸோட பார்ஷியல் ப்ரெஷர் எப்படி கால்குலேட் பண்ணனா PI equal to KI into PT. இதுல இருந்து வந்து இப்போ நம்ம இன்னொரு அப்ளிகேஷன் பார்த்தோம், கலெக்ஷன் ஆஃப் gases over water. ஜெனரலா வந்து air is a mixture of gases. In air generally contains moist air, moist water vapor இருக்கும். அப்ப அந்த வாட்டர் வேப்பர்ல இருந்து நம்ம ட்ரை ஏரோட pressure calculate பண்ணனும்னா pressure of moist air minus pressure of water vapor. The pressure of water vapor க்கு இன்னொரு பேர் வந்து aqueous tension. Next application, breathing made difficult at high altitudes. So friends, இந்த வீடியோ செஷன்ல நம்ம Dalton's law of partial pressure பத்தி பார்த்திருக்கோம். Thanks for watching.